என்னம்மா கீரை கடை எதுவும் போட்டீங்களா? இல்லை தம்பி, முடக்கத்தான் நம்ம இட்லி பொடிக்கும் முடக்கத்தான் சூப் மிக்ஸுக்கும் ரெடி பண்ணுறதுக்காக கீரை இன்னைக்கு மொத்தமாக கிடச்சிச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை அலசணும், இதை அலசிட்டு கீரைகள்லாம் தனியாக எடுத்து நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இது ப்ராசஸ்க்கு 2-3 நாள் ஆகிடும். முடக்கத்தான் சூப் பொடி வேணும்னாலும் முடக்கத்தான் இட்லி பொடி வேணும்னாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மூட்டு வலி, அந்த யூரிக் ஆசிட் லெவல் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த யூரிக் ஆசிட் லெவலையும் அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் உப்பு சேர்ந்து வலி பயங்கரமா இருக்கும், அந்த இதெல்லாம் குறைக்கும். மூட்டு வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையை இந்த இட்லி பொடியாகவும் சூப்பாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப ரியலா கீரை கிடைக்கிறவங்க இந்த தோசை மாவோட இந்த இதை அரைச்சு தோசையா சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் அருமையா இருக்குங்க. இந்த பொடிகள்லாம் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.